100 ஆரஞ்சுகளை ரூபாய் 350க்கு வாங்கி ஒரு டசன் ரூபாய் 48 என்கின்ற விலையில் விற்கப்பட்டது. கிடைத்த லாப அல்லது நட்ட சதவீதம் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு 100 ஆரஞ்சுகளை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறார்? 350க்கு வாங்குறார். 100 ஆரஞ்சுகளை ரூபாய் 350க்கு வாங்கி ஒரு டசன், அதாவது ஒரு டசன்றது 12 ஆரஞ்சுகளை அவர் 48 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சோட விலை என்னன்னு பார்க்கலாம். இப்போ 100 ஆரஞ்சு இல்லையா, 350 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சின் விலை கிடைச்சிடும். ஒரு ஆரஞ்சு விலை, ஒரு ஆரஞ்சோட விலை 3 ரூபாய் 50 காசுன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இன்ட்டு 12 போட்டால் அதோட வாங்கி விலை கிடச்சிரும். அதாவது ஒரு டசனோட விலை. தேர்ஃபோர் ஒரு டசன் விலை ஈக்குவல் டு 3.5 இன்ட்டு 12. 3.5 இன்ட்டு 12 எவ்வளோ ஆச்சு? 42 ரூபா. அப்போ ஒரு டசன் அவர் வாங்கிய விலை பார்த்திங்கன்னா 42 ரூபா. ஆனால் கணக்கில் கொடுத்துருக்கிறது 48 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ 48 மைனஸ் 42 எவ்வளோ ஆச்சு? 6 ரூபா. அப்போ 42 ரூபா ஒரு டசன் வாங்கினதில் அவருக்கு 6 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போது இன்ட்டு 100க்கு 100க்கு எவ்வளோ? அதான கேள்வி. அப்போ இது பார்த்தீங்கன்னா 6 7 42, இது 7 டைம்ஸ் போகுது. ரைட்டுங்களா? அப்போ 100/7 திஸ் இஸ் ஈக்குவல் டு 14 2/7. 7 14 98. 98 + 2 100. 100/7. இந்த 100/7 நாம் 14 2/7 எழுதலாம். ரைட்.